பருப்பு, மசாலா பொடிகள், மளிகை பொருட்கள் போட்டு வைக்கும் டப்பா, பாட்டில்களை அந்தந்த பொருட்கள் காலியாகும்போது சுத்தமாக கழுவி, துடைத்து, காய வைத்து, பின்பு புதிதாக பருப்போ, மசாலா பொடிகளோ போட்டு வைக்கலாம். அப்படி செய்யும்போது மசாலா டப்பாக்கள் அனைத்தும் சுத்தமாக இருக்கும். மசாலா பொருட்களும் கெட்டுப் போகாது. சமையலறை சுத்தமாக இருக்க நாம் சமையலறையில் குப்பை கூடையை பாத்திரம் கழுவும் சிங்கிற்கு கீழ் வைத்துக் கொள்ளலாம். மூடும் வசதியுடைய கூடையாக இருந்தால் நல்லது. இந்த குப்பை கூடையிலிருந்து கிளம்பும் நாற்றத்தை தடுக்க ஒரு சிறிய கிண்ணத்தில் பேக்கிங் சோடாவை கொட்டி கூடைக்கு பக்கத்திலேயே வைத்தால் எந்த நாற்றமும் வராது. அடுப்பு, சமையல் மேடை, அடுப்பின் பின்புறம் என எல்லா இடங்களிலும் எண்ணெய் பிசுக்கு ஒட்டியிருந்தால் டைல்ஸை சாதாரண துணியால் துடைத்த பின் வெதுவெதுப்பான நீரில் கொஞ்சம் சலவை சோடாவை கலந்து பிசுக்கு பிடித்த இடங்களில் பூசிவிட்டு உலர்ந்த துணியால் துடைத்தால் பளிச்சென்று மின்னும். அடுப்பும் அடுப்பு மேடையும் சுத்தமாக இருக்க பாத்திரம் கழுவும் திரவத்தை கொஞ்சமாக தண்ணீரில் கலந்து அடுப்பில் தேய்த்து பின்பு தண்ணீர் வைத்து கழுவினால் எண்ணெய் பிசுக்கு இல்லாமல் சுத்தமாக இருக்கும். பாத்திரம் கழுவும் பஞ்சு, ரப்பர். பாத்திரம் கழுவி முடித்தவுடன் நன்றாக கழுவி பிழிந்து காய வைத்து விட வேண்டும். முடிந்தவரை வாரம் ஒரு முறை பழையதை தூக்கி போட்டுவிட்டு புதியதை பயன்படுத்தவும். 2 லிட்டர் அளவு தண்ணீரில் 1/2 கப் வினிகர், 1/4 கப் பேக்கிங் சோடாவை கலந்து சமையலறை தரையை துடைத்து வந்தால் தரை சுத்தமாக இருக்கும். கண்ணாடி பாட்டிலில் இருந்து வீசும் துர்நாற்றம் போக்க பாட்டிலில் பாதியளவு தண்ணீர் ஊற்றி அதில் ஒரு சிட்டிகை அளவு கடுகு அல்லது சோடா உப்பு போட்டு குலுக்கி ஊற வைத்து கழுவினால் வாடை அகன்றுவிடும். முட்டை கீழே விழுந்து உடைந்து விட்டால் அதன் மீது சிறிதளவு உப்பு தூவி பிறகு துடைத்து எடுத்தால் சுத்தம் செய்வது எளிது. அங்கு எந்த வாடையும் இருக்காது. மட்டன், சிக்கன் போன்ற இறைச்சி வகைகளை மிக்சியில் அரைத்து எடுத்ததும் உடனடியாக மிக்சி ஜாரை சுத்தம் செய்ய வேண்டும். ஜாரினுள் 2 பிரெட் துண்டுகளை போட்டு அரைத்தெடுத்தால் பிசுக்கும் வாடையும் இருக்காது. தரம் குறைந்த அலுமினியம் உள்ள பாத்திரங்கள் போன்றவற்றால் குக்கரில் உட்புறம் எளிதில் நிறம் மாறிவிடும். எனவே சமைத்த பிறகு குக்கரில் தண்ணீர் ஊற்றி சிறிதளவு புளி அல்லது நறுக்கிய எலுமிச்சம்பழம் துண்டுகளை ஒன்றை போட்டு குக்கரை கழுவி வந்தால் மீண்டும் பழைய பளபளப்பை அடையும். சமையலறையில் கவுச்சி வாடை வராமல் இருக்க ஆரஞ்சு தோலை கொஞ்சம் தண்ணீர் ஊற்றி வேக வைத்தால் சமையலறை முழுவதும் நல்ல மணமாக இருக்கும். சிக்கன், மட்டன் அலசிய பிறகு சிங்கில் அந்த வாடை அடித்துக் கொண்டே இருக்கும். அதற்கு நல்ல மணமுள்ள பினாயிலை சிங்கை சுற்றி ஊற்றிவிட்டால் கவுச்சி வாடை இருக்காது. அடுப்பில் பயன்படுத்தும் துண்டு துணிகளை பிசுபிசுப்பு போக சுடுதண்ணீரில் வாஷிங் பவுடர் கொஞ்சம் கலந்து அந்த துணிகளை ஊறப்போட்டு அலசினால் பிசுக்கு, அழுக்கு எல்லாம் ஈஸியாக போய்விடும். அழுத்தி தேய்க்கவும் தேவையில்லை. சமையல் அறையில் இருக்கும் ஜன்னல் கம்பிகள், கதவுகள் மாதத்துக்கு ஒரு முறையாவது சோப்பு தண்ணீர் வைத்து துடைக்க வேண்டும். அப்போதுதான் எண்ணெய் பிசுக்கு இருக்காது. நாம் அன்றாடம் பயன்படுத்தும் எண்ணெயால் தான் நம் சமையலறை எண்ணெய் பிசுக்கு நிறைந்ததாக மாறுகிறது. முடிந்தவரை செக்கில் ஆட்டிய எண்ணெய்களை வாங்கி நாம் பயன்படுத்தினால் சமையலறை எண்ணெய் பிசுக்கு இல்லாமல் இருக்கும். நான் அப்படித்தான் பயன்படுத்துகிறேன். முடிந்தவரை ரீஃபண்ட் ஆயில் வாங்குவதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். அதுதான் நம் சமையலறையை அதிக எண்ணெய் பிசுக்காக மாற்றுகிறது. முன்னாடி இதை பயன்படுத்தி கொண்டிருந்த போது சமையலறை முழுவதுமே எண்ணெய் பிசுக்காக இருந்தது. கிட்டத்தட்ட 15 வருடங்களாக நான் அதை நிறுத்திவிட்டேன். இப்போது என் சமையலறை சுத்தமாக இருக்கிறது. நாம் நின்று கொண்டு சமையல் செய்யும்போது நம் காலுக்கு கீழ் ஒரு மிகுதியை போட்டு அதன் மேல் நின்று சமைத்தால் கால் பாத வலியோ கால் வலியோ வராது. சமையலறையில் கண்டிப்பாக ஒரு நாற்காலி இருக்க வேண்டும். அதிக நேரம் நின்று கொண்டு சமைக்காமல் அதில் உட்கார்ந்து சமைத்தால் நம் கை, கால் நரம்புகள் வலிகள் எல்லாம் சரியாகும். பாத்திரம் கழுவும் போதும் அந்த நாற்காலில் அமர்ந்து கொண்டு கழுவலாம். ரொம்ப வருடமாக நான் அப்படித்தான் செய்கிறேன். சமையலறை சுத்தமாக இருக்க வெங்காயம், தக்காளி, பூண்டு, காய்கறிகள் நறுக்கும்போது அந்த குப்பைகளை ஒரு சட்டியில் தண்ணீர் வைத்து அந்த தண்ணீருக்குள் குப்பைகளை அனைத்தையும் போட்டு வைத்தால் காற்றில் குப்பைகள் பறக்காது. சமையலறை சுத்தமாக இருக்கும்.
அந்த தண்ணீரை செடிகளுக்கும் ஊற்றலாம். செடி நன்றாக வளரும். மாதத்துக்கு ஒரு முறை மசாலாக்கள், பருப்புகள் போட்டு வைக்கும் டப்பா, பாட்டில்கள் அனைத்தையும் சோப்பு நீரில் நனைத்த ஈரத்துணியால் வெளியே மட்டும் துடைத்து விட்டால் அந்த டப்பாக்கள், பாட்டில்கள் எண்ணெய் பிசுக்கு இல்லாமல், தூசி இல்லாமல் பளபளப்பாக இருக்கும்.